தென் மாவட்டங்களில் அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைவாக நிரப்புவதற்கான நடவடிக்கையை நீதிமன்றம் முழுமையாக கண்காணிக்கும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரையை சேர்ந்த வெரோனிகா என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் கடந்த ஏப்ரல் மாதம் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை முதல்வர் ஓய்வு பெற்ற நிலையில் தற்போது மூத்த பேராசிரியர்கள் மருத்துவமனையின் பொறுப்பு முதல்வராக பதவி வகித்து வருகின்றனர். நிரந்தர முதல்வரை பணியமர்த்த உத்தரவிட வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் தேனி, திருச்சி, விருதுநகர் உள்ளிட்ட பல அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் முதல்வர்கள் நியமிக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது காலியாக உள்ள முதல்வர் பதவிகளை நிரப்புவதற்கான நடவடிக்கைகளை துவங்கிவிட்டதாக தமிழக சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைத்தனர்.